Hello students, welcome to Chemistry First YouTube channel. In the video la Unit 1 Metallurgy la observations from Ellingham diagram பத்தி பார்க்க போறோம். So you know very well what is Ellingham diagram. It helps us to select a best reducing agent and its temperature range for all reduction reaction. அப்படின்னா எல்லா reduction reactionக்கு எந்த reducing agent போட்டா ஒரு மெட்டல் ஆக்சைடு மெட்டலா ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கறத செலக்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த எல்லிங்கம் டயக்ராம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So you know in Ellingham diagram temperature in Kelvin scale will be in the x-axis and delta G naught will be in the y-axis. Okay. இப்போ இங்க பாருங்க இந்த எல்லிங்கம் டயக்ராம்ல you have different metal oxides. இந்த எல்லா ஸ்லோப்ஸும் corresponds to your different metal oxides. அப்ப இங்க பாருங்க இதுல எல்லா லைன்ஸும் almost all the lines are pointed towards upwards except one line. In the red line தவிர எல்லாமே pointed towards upwards and this red line is pointed towards downward. இந்த லைன் எதுன்னு பாத்தீங்கன்னா this is formation of carbon monoxide. Okay, so இந்த எல்லிங்கம் டயக்ராம்ல நம்ம observations பார்க்க போறோம். We have 4 observation. அதுல first observation வந்து formation of metal oxide, அதாவது பாசிட்டிவ் ஸ்லோப். இங்க பாருங்க இங்க இருக்கிறது எல்லாமே வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ் தான் வந்திருக்குது. செகண்ட் அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்படின்னா இங்க பாருங்க ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இருந்தா அது நெகட்டிவ் ஸ்லோப். சோ அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். தேர்ட் அப்சர்வேஷன் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். அப்புறம் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஃபேஸ் டிரான்சிஷன். சோ இந்த 4 அப்சர்வேஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first let us see observation 1, formation of metal oxide. So அது positive slope தான். இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். But we have to prove how we get the positive slope. Okay, let us consider metal, and when oxygen when it gets oxidized, it gets converted to metal oxide. அப்ப இங்க இந்த phases பாருங்க, metal solid phase ல இருக்கு, oxygen gaseous phase ல இருக்கு, இந்த metal oxide solid phase ல இருக்கு. Okay, இந்த phase ன்னு வரும்போது you should know about a term called entropy. சோ உங்களுக்கு என்ட்ரோபின்னு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் அத பத்தி சொல்லிட்டு அப்புறம் இதை ஏன் இங்க பாக்குறோம்னு நம்ம சொல்லலாம். சோ என்ட்ரோபி இஸ் a measure of randomness or disorderness. இது அதோட டெஃபினிஷன். அப்ப measure of randomness or disorderness அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, சாலிட் ஸ்டேட்ல ஒரு மாலிகூல்ஸ் இருக்கும்போது ப்ராப்பரா ஆர்டரா இருக்குது. அதே லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அது என்ன ஆகுது, அந்த ஆர்டர்னஸ் வந்து குறைஞ்சிருது. இன்னும் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது இன்னும் ஆர்டர்னஸ் குறைஞ்சிருது. ஆர்டர்னஸ் குறைஞ்சிருதுன்னு சொல்லலாம், அல்லது டிஸ்ஆர்டர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். எந்த மீனிங்ல வேணாலும் சொல்லலாம். அப்ப இங்க பாருங்க, இந்த கேஸுக்கு டிஸ்ஆர்டர்னஸ் அதிகம், இதே இந்த கேஸ்ல இருந்து சாலிடுக்கு வரும்போது டிஸ்ஆர்டர்னஸ் குறைஞ்சிரும். அப்ப என்ட்ரோபி குறைஞ்சிரும். சோ அதுதான் இங்க நம்ம சொல்றோம். சோ இஃப் யோர் ரேண்டம்னஸ் டிக்ரீசஸ், அதாவது இங்கிருந்து இங்க வரும்போது இங்க ரேண்டம்னஸ் இருந்தாதான் அதுக்கு பேர் என்ட்ரோபி. இங்கிருந்து இங்க வரும்போது இந்த ரேண்டம்னஸ் இந்த சாலிட் ஸ்டேட்ல எல்லாம் கரெக்டா இருக்குது, அப்ப குறைஞ்சிருச்சு. அப்ப உங்களோட டெல்டா எஸ் என்ன ஆயிருச்சு, டிக்ரீஸ் ஆயிருச்சு. That's what we call delta S is equal to negative or entropy decreases. Okay, இப்ப இந்த டெல்டா எஸ் நெகட்டிவ் வந்து நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So you know free energy equation is delta G naught is equal to delta H naught minus T delta S naught. இப்ப நம்ம வந்து என்ன ப்ரீவியஸ்ல பார்த்திருக்கோம், டெல்டா எஸ் ரேண்டம்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருந்ததுனால டெல்டா எஸ் வந்து என்னது, நெகட்டிவ். அப்ப இந்த டெல்டா எஸ்க்கு இங்க நம்ம நெகட்டிவ் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ இப்ப நெகட்டிவ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் டு டெல்டா ஜி நாட் ஈக்குவேஷன்? இங்க பாருங்க, டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் மைனஸ் இன்டூ மைனஸ், இங்க பிளஸ் டி டெல்டா எஸ் நாட். இது பாருங்க, இது என்னவா வந்திருக்கு, இப்ப பாசிட்டிவா வந்திருக்கு. சோ அதனாலதான் நம்ம இங்க இந்த கிராஃப்ல பார்க்கும்போது all the metal oxides you are getting positive slope and it is pointing towards upward. so இங்க பாருங்க, so இப்ப ஒரு இது பாருங்க, இங்க டெம்பரேச்சர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. so it is increase ஆயிட்டே போகும்போது see you could see all the straight lines are focusing towards upward. இப்ப எல்லா ஸ்ட்ரெயிட் லைனும் மேல ஃபோக்கஸ் ஆயிட்டே இருக்கு. இது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் எடுத்துக்கோங்க. இந்த மெக்னீசியமோட டெம்பரேச்சர் இட் இஸ் அரௌண்ட் 1150 இருக்கு இந்த இடத்துல. சாரி, டெல்டா ஜி நாட். இங்க இருந்து பாருங்க, அதாவது டெம்பரேச்சர் இது வந்து 0 டிகிரி இருக்கு, பிளஸ் 273 போட்டுக்கோங்க. இதுல இருந்து வர 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 இங்க பாருங்க, இது மேல போக போக டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து லெஸ் ஆயிட்டே வருது. அதாவது நெகட்டிவ் வேல்யூ லெஸ் ஆயிட்டே வந்து ஒரு ஸ்டேஜ்ல இது என்னவா மாறிடும்,
ஜீரோ மேல போய் அது பாசிட்டிவா மாறிடும். So always your delta G naught value will be equal to positive. So இப்ப மேல போக போக இத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். So உங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த பாயிண்ட் வந்து மேல டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இப்படியே மேல போய் போய் இந்த ஜீரோல டச் ஆகி அதுக்கு மேல பாசிட்டிவ்ல போயிடும். அப்ப your delta G naught will be positive. அந்த மாதிரியான சமயத்துல your metal oxide will be unstable. So at higher temperature or if your delta G naught is positive, your metal oxide is unstable. Unstable na intermediate state கூட நீங்க சொல்லலாம். So it decomposes to metal easily. So unstable இருக்கிறதுனால metal என்ன ஆயிரும், ஈஸியா decompose ஆயிரும். So இதுதான் உங்களுடைய first observation. இப்ப நம்ம செகண்ட் அப்சர்வேஷனை பார்க்கலாம். செகண்ட் அப்சர்வேஷன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. பாருங்க இந்த ரெட் லைன். சோ இந்த ரெட் லைன் இங்கேயே பார்த்தா உங்களுக்கே தெரியும் இட் இஸ் நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, இப்ப நம்ம இதை என்னன்னு பார்க்கலாம். சோ இப்ப கார்பன் எடுத்திருக்கீங்க. கார்பன் when it reacts with oxygen it forms carbon monoxide. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இங்க அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்க. இங்க ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்குது, gaseous ஸ்டேட்ல இருக்கு. கார்பன் மோனாக்சைடும் gaseous ஸ்டேட்ல இருக்கு. அப்ப ரேண்டம்னஸ் எப்படி இருக்குது, ஹையரா இருக்குது. அதாவது என்ட்ரோபி அதிகமா இருக்குது, இன்க்ரீஸ் ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா ஒரு சாலிடா இருந்ததுன்னா ரேண்டம்னஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே வந்து ஒரு கேஸா இருந்ததுன்னா ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை நான் முன்னவே சொன்னேன். வாட்டரா இருந்து சாலிட் ஐஸா இருக்கும்போது ரேண்டம்னஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அது லிக்விடா மாறும்போது ரேண்டம்னஸ் அதிகமாகும். இன்னும் கேஸ் அது இவாபரேட் ஆகி போகும்போது நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். சோ gaseous ஸ்டேட்ல ரேண்டம்னஸ் வந்து ரொம்ப ஹையரா இருக்கும். சோ இங்க பாருங்க, இப்ப ரேண்டம்னஸ் வந்து ஹையரா இருக்குது. எப்படின்னு பாருங்க, 1 mole of oxygen தான் இருக்குது. It has been changed to 2 moles of carbon monoxide. So you have taken 1 mole of oxygen, but you have got 2 moles of carbon monoxide. ஒரு gaseous molecule வந்து டபுள் ஆயிருச்சு. gaseous molecule increase ஆனாலே randomness increase ஆகும். ஆனா இந்த இடத்துல இன்னும் டபுள் ஆயிருக்குது. So your randomness gets more increased. It means 2 moles of carbon monoxide gas is formed by consuming 1 mole of oxygen gas. However, your randomness increases and your entropy increases. So entropy is nothing but delta S. So it is positive. இதை எடுத்து இப்ப நம்ம Gibbs free energy equationல substitute பண்ணலாம். So you know delta G naught is equal to delta H naught minus T delta S naught. So இந்த இடத்துல இந்த delta S naught வந்து பாசிட்டிவ் அப்படிங்கறது நம்ம வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா ப்ரீவியஸ்ல அதான் பார்த்தோம். So இப்ப பிளஸ் போட்டுட்டோம். The same delta G naught is equal to delta H naught minus T into delta S. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். அப்ப இங்க பாருங்க இந்த T delta S naught வந்து அந்த delta G naught வந்து என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான். சோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. சோ யூ ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட். இங்க ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க, இந்த ரெட் லைன் இஸ் பாயிண்டட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட். அப்ப இந்த டெல்டா G naught இப்ப -300ல இருந்து கீழே பாருங்க, இந்த டெல்டா G naught என்ன ஆயிட்டே வருது, மோர் நெகட்டிவ் ஆயிட்டே வருது. இந்த கீழே இதுக்கு பார்த்துட்டே வாங்க. இங்க 300 இருக்குது, இங்க இதோட டெல்டா G naught பாருங்க 700 பாருங்க. சோ 300ல இருந்து 700க்கு வந்திருக்கு அப்படின்னா மோர் நெகட்டிவ். அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு இஸ் ஸ்டேபிள் at higher temperature. So higher temperatureல for example இதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஹையரா இருக்கும். சோ இங்க பாருங்க இதோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையரா இருக்கும். So at higher temperature carbon monoxide is stable. So it cannot be easily decomposed. Okay. இப்ப அடுத்தது பார்க்கலாம் நம்ம தேர்ட் அப்சர்வேஷன். தேர்ட் அப்சர்வேஷன் வந்து என்னது, ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. சோ இத தனியா நான் எடுத்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இங்க பாருங்க டெம்பரேச்சர் இப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். சோ அதுக்கு கரஸ்பாண்டிங் டெல்டா G naught என்ன ஆகுதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ யூ ஆர் இன்க்ரீசிங் யுவர் டெம்பரேச்சர். சோ இன்க்ரீஸ் பண்ண இங்க பாருங்க டெல்டா G for the formation of metal. இந்த டெல்டா G இருக்குது இல்லையா, இங்க நிறைய மெட்டல் ஆக்சைட்ஸ், இந்த 4 லைன்ஸும் வந்து மெட்டல் ஆக்சைடுன்னு நீங்க மீன் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாருங்க டெல்டா G naught வந்து இப்படியே போயிட்டே இருக்குது. மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும்போது இட் பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ். அப்படியே லெஸ் நெகட்டிவ். 1000ல இருந்து இங்க பாருங்க இந்த இடத்துல 700 இப்படியே வந்து இட் ரீச்சஸ் யுவர் 0. இங்க 0க்கு வந்துரும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அது 0க்கு வந்துரும். அதுக்கப்புறம் மேல போகுதுன்னா இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். இப்ப பாருங்க பிலோ திஸ் டெம்பரேச்சர், இது கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 0க்கு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா your delta G will be negative. இது ஃபுல்லா நெகட்டிவ். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து 0.
சோ ஒரு ஸ்டேஜ்ல போக போக இந்த ஸ்டேஜ் போய் ரீச் ஆகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீச் ஆயிரும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல. அந்த டெம்பரேச்சர் கீழ இந்த 0 கீழ பாத்தீங்கன்னா all the metal oxides will be negative. So நெகட்டிவா இருந்ததுன்னா it is stable. Next பாருங்க above this temperature இந்த 0 க்கு மேல பாருங்க you could find the delta G naught is positive and your metal oxide formed above will be unstable and decomposes to form the metal easily. So இங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகுது. சோ மெட்டல் ஆக்சைடோட ஸ்லோப் வந்து பாயிண்டட் டுவர்ட்ஸா இருக்கும், மேல போய்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அது டெல்டா ஜி நாட் 0க்கு போய் ரீச் ஆயிரும். அப்ப இந்த 0க்கு கீழே பாத்தீங்கன்னா உங்க டெல்டா ஜி நாட் வேல்யூ நெகட்டிவா இருக்கும், உங்களோட மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிளா இருக்கும். whereas above this temperature இந்த 0க்கு மேல பாத்தீங்கன்னா your delta G naught will be positive and metal oxide is unstable. unstable இருந்தா அதனால ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உடனே decompose ஆகி மெட்டலை கொடுத்துரும். So this is your third observation. Fine. Now let us move on to the observation 4, that is phase transition. So phase transition என்ன? ஒரு solid liquid மாறும் அல்லது liquid gas மாறும். ஒரு phase இருந்து இன்னொரு phaseக்கு மாறுற அந்த term தான் will be called as your phase transition. Okay, let us see where it is occurring. So sudden change in the slope. உங்களோட slopeல எங்கெல்லாம் sudden change இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. சோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். மெர்குரி ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு அதெல்லாம் தான். சோ இங்க பாருங்க உங்க இங்க பாருங்க மெர்குரி ஆக்சைடு இந்த இடத்துல பாருங்க இந்த ஸ்லோப்ல ஒரு டாட்டர் லைன் ரெப்ரசென்ட் பண்ணிருக்குது. சோ இதுதான் உங்களோட ஸ்லோப்ல ஒரு சடன் சேஞ்ச் நம்ம மீன் பண்றோம். சோ அத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிக்கிறேன். சடன் சேஞ்ச் இன் தி ஸ்லோப் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இந்த மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் மெக்னீசியம் ஆக்சைட்லயும் பாருங்க. சோ என்ன ஆகுது இந்த இடத்துல எல்லாம் உங்களோட ஸ்லோப்ல வந்து ஒரு டீவியேஷன் சேஞ்சஸ் இருக்கு, டாட்டர் லைன் மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. சோ திஸ் சேஞ்ச் இஸ் மெயின்லி டியூ டு எதனாலனா phase transition. அப்படின்னா either it may be melting or evaporation. சோ ஒரு சாலிட் வந்து லிக்விடா மாறுச்சுன்னா அதுக்கு பேரு மெல்டிங். இந்த மாதிரியான டிரான்சிஷன் நடந்தா மாத்திரம்தான் இந்த இடத்துல உங்களோட ஸ்லோப்ல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். எய்தர் ஒரு சாலிட் லிக்விடா மாறும் அல்லது லிக்விட் வந்து வேப்பரா மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம்னா இவாபரேஷன் சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் இருந்ததுன்னா we are calling that as your phase transition, that is represented in this straight line by this dotted lines. இந்த மாதிரி dotted linesல அத வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். So hope in the Ellingham diagramல we have 4 observations. இந்த 4 observationsயும் தரவா படிச்சுக்கணும். So first observation வந்து formation of metal oxide, so positive slopeல வரும். Second observation வந்து formation of carbon monoxide, அது வந்து negative slopeல வரும். Third observation வந்து stability of metal oxide. அப்புறம் fourth observation பொறுத்த வரைக்கும் phase transition. Hope இந்த 4 observationsம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா you can easily write this Ellingham diagram. So இதுக்கு ரிலேட்டடான சில ரிவ்யூ கொஸ்டின்ஸ் பார்த்திடலாம். So 1 mark பாத்தீங்கன்னா in Ellingham diagram dash of the metal oxides goes to sudden change in slope at a particular temperature. அது பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் மெர்குரி ஆக்சைடு. சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னும் நெக்ஸ்ட் கமிங் வீடியோஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ 5 மார்க் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் briefly about the observations of Ellingham diagram. சோ இத பத்தி நல்லா பிரீஃபா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிரணும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you. See you all in the next video.